ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருக்கோம். செம்ம மழை. பட் இந்த மழையிலையும் நான் எங்கள் ஸ்டாஃப்லாம் வந்து பேக்கிங் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு. சரி, கையோடு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எமர்ஜென்சின்னு கேட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்காக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் கிளம்பிட்டோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆர்டர்ஸ்லாம் வந்து புக்கில் நோட் பண்ணிவிட்டு யாருக்கு அனுப்பிச்சிருக்கோம், இன்னும் புது ஆர்டர் என்ன வந்திருக்கு சொல்லி நோட் பண்ணிவிட்டு அதை வந்து கொரியர் பண்ணுறதுக்காக அட்ரஸ் எழுதி வச்சுருவேன். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் நிறைய வரும். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா திருப்பி நம்மக்கிட்ட மறுபடியும் வாங்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த குவாலிட்டி, அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி நம்மக்கிட்ட வந்து கண்டினியூஸாக வாங்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 months அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 6 months நல்லா எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணுறது கண்டிப்பாக சொல்லலாம் சேலஞ்சிங்கான விஷயம் தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தை இருக்கிறப்போ நம்ம வந்து நிறைய விஷயம் வந்து பார்த்து பண்ண வேண்டியதாக இருக்குது. பட் கடவுள் அனுகிரகத்தில் எல்லாம் நல்லா போயிட்டுருக்குங்க. இப்போ ஒரு ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். இந்த அழகான ஒரு குட்டி வேல் டெம்பிள் மாதிரி இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா வேலும் மயிலும் 2 மயில் அந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வேல், அதோட டெம்பிள்குள்ளே இருக்கிற மாதிரி கூட ஸ்டாச்சு. இது வந்து நான் எல்லா குக்கீஸ் நீங்கள் வந்து 1 ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லை 10 ஆர்டர் பண்ணாலும் சரி, எல்லாருக்கூடமே கொடுத்துட்ருக்கேன். ஏன் வந்து நான் இந்த மாதிரி கொடுத்துட்ருக்கேன் காம்ப்ளிமெண்ட் கேட்டிங்கன்னா, இது வந்து எனக்கு வந்து என் லைஃப்பில் வேல் வந்திருக்கப்புறம் நிறைய நல்ல விஷயம் வந்து நடந்ததுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து நான் கொடுக்குறப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்கா நான் நினச்சதெல்லாம் நடக்குதுக்கா, ஒன்றா நடக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறதுங்க கண்டிப்பாக வேல் நம்ம லைஃப்குள்ளே வந்ததுக்கப்புறம். அதனால தான் நான் வந்து எப்போ என்னால் முடியுமோ அப்போல்லாம் வந்து நான் வந்து என்னோடய குக்கீஸ் கூட கொடுத்துட்ருக்கேன். ஜென்ரலாக ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கே எனக்கு அந்தளவுக்கு இன்னும் வசதியே கிடையாது. அதனால் குக்கீஸ் கூட கொடுத்துட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வேல் தானமும் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது கோயிலுக்குள்ளே போய் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது என்னோடய சக்திக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேங்க. பார்க்கறதுக்கு பணக்காரங்களாக தெரிஞ்சாலும் எங்களுக்குமான கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது. அது வெளியிலலாம் சொல்லிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதெல்லாம் தாண்டி போய் தான் ஆகணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 50 pieces ஆஃப் சாக்கோ சிப்ஸ், 50 pieces ஆஃப் மல்டி மில்லட், அப்புறம் கருப்பு கவுனி, அப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் வீட் நட்ஸ், மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுக்கு 200 pieces குக்கீஸ் கேட்டிருக்காங்க. ஸோ செஞ்சிடலாம். கடன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே வந்து வச்சுருக்க மாட்டோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற ஸ்டாக் தான். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ணுறோன்னா நாளைக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். அது இல்லை ரொம்ப எமர்ஜென்சியாக எனக்கு வேணும் அப்படின்னா அப்போக்கு தப்பு பண்ணி கொடுக்குறது தான். ஸோ மோஸ்ட்லி எமர்ஜென்சியாக நம்ம எடுக்கிறது கிடையாது. ஸோ ரொம்ப எமர்ஜென்சி ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா எடுக்கிறோம். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு அதை சென்ட் பண்ணிட்டு தான் அடுத்த ஸ்டாக் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் நல்லா பீட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்ல பிராண்டடான பட்டர் தான். அதே மாதிரி கோதுமாவும் பார்த்திங்கன்னா மில்லில் அரைச்சி எடுக்கிறது தான். இது மட்டும் இல்லாமல் நம்ம நாட்டு சக்கரை மட்டும்தாங்க யூஸ் பண்ணுறோம். ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது கிடையாது, மைதா யூஸ் பண்ணுறது கிடையாது, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது கிடையாதுங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு, வயசானவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். நம்ம குக்கீஸில் பார்த்திங்கன்னா மல்டி மில்லட், எல்லா விதமான மில்லட் சேர்த்து ஒரு குக்கி பண்ணுறோம். மல்டி மில்லட் அப்படின்ட்டு தனியாக பண்ணுறோம். கருப்பு கவுனி அரிசி, அந்த காலத்தில் ராஜாங்க வந்து யூஸ் பண்ண அரிசிங்க. அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெண்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு அரிசி அது. அந்த அரிசியில் குக்கீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். டாப் கிளாஸான ஒரு சேல் இருக்குது அதுக்கு. அதே மாதிரி நார்மலாக வீட்டு ராயல் வீட் நட்ஸ்ன்னு சொல்லி சாக்கோ சிப்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ளேவர்னு சொல்லலாம். அவ்வளோ சேல் ஆகும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் சாக்கோ சிப்பை ரெடி பண்ணிடுறேன். அதுக்கு வந்து பட்டர் நல்லா பீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குக்கீஸ் வேணும்னா நான் ஸ்க்ரீன் மேலே நம்பர் கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ கால் பண்ண வேண்டாம். ஸோ வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மெசேஜ் வந்துடும். அதில் வந்து என்னென்ன குக்கீஸ் என்ன ப்ரைஸ்ன்னு இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். ஹேண்ட்மேட் அப்படின்றப்போ அது வந்து நல்லா டைம் கன்சியூமும் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதோட குவாலிட்டியும் இருக்கும். ஸோ ஒரு குக்கியுமே பார்த்திங்கன்னா நம்ம கையில் வந்து ரோல் பண்ணி பண்ணுறது தான். அது ஏன் அப்படின்னா அந்த ஒரு பஃப்னஸ் வரும். ஸோ நார்மலாக வந்து ஃபுல்லாகவே வந்து தேய்ச்சிட்டு குக்கி கட்டரில் கட் பண்ணி பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான ஜாப் தான். பட் நாங்கள் அதை பண்ணாமல் ஒன்றுமே கையில் வந்து ரோல் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டெக்ஸ்டர் அதில் கிடைக்குன்றதுனால தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கோதுமை மாவு சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொக்கோ பவுடரும் சாக்கோ சிப்ஸும் சேர்த்து நம்ம வந்து ஹேண்ட் ரோல் பண்ணி வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு அழகான குக்கி ஃபார்ம் பண்ணிவிட்டு நம்ம பேக் பண்ண வேண்டியது தான். ஸோ குக்கீஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பற்றி சின்ன டெமோ கொடுத்துட்றேங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கார் வாஷ் பற்றி தான். ஸோ உங்கள் வீட்டில் வண்டி, சைக்கிள், பைக், அப்புறம் கார் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா அகரோ பிராண்டில் ஹை ப்ரெஷர் வாஷர். இதோட பிராண்ட் இதோட மாடல் நேம் பார்த்திங்கன்னா ராயல். ஸோ ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து இந்த ஒரு கார் வாஷர் யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் கூடிய வண்டிகளை வாஷ் பண்ணிக்கலாம். கார் வாஷ்க்கு நம்ம வெளியில் கொடுப்போம்ல, ஸோ உங்களுக்கு வீட்டில் ஒரு பக்கெட் தண்ணி இருந்தால் போதும், நீங்கள் வந்து ப்ரொஃபஷ்னலாகவே வீட்டில் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.
அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா கார் வாஷ் இருக்குது. பட் அகரோ பிராண்ட்ஸில் மல்டிபிளான உங்களுக்கு மாடல்ஸில் கிடைக்கும் அண்ட் உங்களுக்கு பட்ஜெட்லேயும் கிடைக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீல்ஸும் இருக்கும் கீழே. உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கார்டு இருக்கும்ல, வயர்லாம் நீங்கள் சுருட்டி வைக்கிறதுக்கு அழகான வீல் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக வந்து நம்ம செட் பண்ணிட்டோன்னா ஒன்ஸ் அழகாக இந்த மாதிரி ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு இந்த பிரதர். ஸோ இது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒரு கார் வாஷ் ஷாப் தான். ஸோ இங்கே தான் வந்து டெமோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கார்டு கொடுத்துட்டாங்க. இது இந்த மாதிரி நம்மளுக்கு அட்டாச்மெண்ட் இருக்கும். அதில் வச்சு நம்ம வந்து இந்த நாப் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது வந்து நம்ம அந்த இன்லெட் பைப்புக்கு வேணால் ஒரு ப்ரொவிஷனுங்க. ஸோ அழகாக வந்து விமன் கூட நீங்கள் வந்து வீட்டில் லேடிஸ் வந்து வண்டி ஓட்டுவாங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஜென்ஸ் மேல் டிபெண்ட் ஆகாமல் நம்மளே அழகாக வந்து கார் வாஷ் பண்ணுறதுக்கு அவ்வளோ வந்து ஈஸியாக நம்ம இதை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்ஸ் உங்களுக்கு வேணும் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் அந்த மேனுவலில் கொடுத்த மாதிரி நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரு சின்ன பக்கெட் தண்ணி இருந்தால் போதுங்க, நல்லா ஃபோர்ஸாக நீங்கள் உங்கள் வண்டியை வாஷ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வந்து வண்டி துடைக்கிறதுக்கு ஒரு பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவோம்ல, பட் நீங்கள் ஓவராலாக வாஷ் பண்ணுறதுக்கே ஒரு சின்ன பக்கெட் தண்ணி போதும். நான் காட்டுறேன் பாருங்கள். ஒரு சின்ன பக்கெட் தான் பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்கள், இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். இதில் வந்து அந்த பைப்போட அந்த அவுட்லெட் விட்டுட்டு ஜஸ்ட் அந்த கன்னு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருந்து உங்களுக்கு வாட்டர் வெளில வருது. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பிடிச்சிருக்க வேணும் வாங்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் கொடுத்துருக்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மழை காலம், வெளியில் துணி சுத்தமாக காயப்பட முடியல. ஸோ வீட்டுக்குள்ளேயே காயப்படுறதுக்கு ஸ்டாண்ட் ஒன்று ஹஸ்பண்ட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ உட்காந்து எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணிடலாம். எனக்கு இந்த அசம்பிள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். என் கூட சேர்ந்து என் சின்ன பையனும் ஜாயின் பண்ணிட்டான். ஸோ அவனும் சேர்ந்து எல்லாம் வந்து உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்ன பையனை கை ஏதாவது வச்சு நசுக்கி போனோன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த டென்ஷன் அந்த ஃபேஸில் தெரிஞ்சுக்கிட்டே இருந்தது. பொதுவாக சொல்லுவாங்க நம்ம என்ன தான் இருந்தாலும் அந்த ஐப்ரோஸ் வந்து அப்படியே அந்த மாதிரி சுருக்கி நம்ம பண்ணுறோம் வேலை அப்படின்ற மாதிரி ஏதோ யோசனை பண்ணுவோம். பட் மூஞ்சி பார்த்தா என்னவோ டென்ஷனில் பண்ணுற மாதிரியே தெரியும். உங்களுக்கும் அதே மாதிரி தான் ஆகுமா, ஏன் மூஞ்சி அப்படி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்பாரு ஹஸ்பண்ட். பட் நம்மளுக்கு மைண்டுக்குள்ளே அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜென்ரலாக ஒரு வேலை பண்ணுறோம், இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறோன்னா ஃபேஸ் அப்படி போயிடுது, என்ன பண்ணுறது சொல்லுங்கள். ஸோ அப்படியே பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் அந்த மேனுவல் பார்த்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ சூப்பராக வீட்டுக்குள்ளேயே இப்போ இந்த காலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை காலம் தான். வெளியில் சுத்தமாக நம்ம துணி காயப்பட முடியாது. ஸோ வீட்டுக்குள்ளேயே ஃபேன் கடையில் போடுறதுக்கு இந்த ஸ்டாண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மல்டிபிளான கிளாத்ஸ் நீங்கள் போடலாம். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் பாருங்கள். அமேசானில் தான் வாங்கினேன். இந்த மாதிரி நான் ஒரு 4-5 ஸ்டாண்ட் வாங்கியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து வெயிலில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக்லாம் ஃபேட் ஆகிடும். ஸோ கொஞ்சம் காயப்படுறதுக்கப்புறம் நிழலுக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வீட்டுக்குள்ளேயே துணி காய போட்டுடலாம். நைட்டோட இந்த வேலை முடிஞ்சிருச்சு. மறுநாள் ஒரு ஈவினிங் டைமில் தான் இப்போ எடுக்கிறேன். செம்ம கிளைமேட்டுங்க, ஊட்டி மாதிரி இருக்குது நம்மளோட சென்னை. கொஞ்ச நேரம் விண்டோஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நின்னாலே சிலுன்னு காற்றடிக்குது. அண்ட் அப்படியே அந்த லுக்கே அந்த வியூவே பாருங்களேன், அப்படியே ஃபாகியாக சூப்பராக இருக்குல்ல. ஸோ உங்கள் வீட்டில் மழை எப்படி நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா, இல்லைக்கா எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குன்றீங்களா? ஸோ இப்போ வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே விமானக்குட்டியும் வந்து தூங்க வச்சிருந்தேன் மத்தியானம். அவனுக்கு ஸ்கூல் லீவு. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிற டைமில் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அழறாங்க. அவன் ஸ்கூல் போகணும் அப்படின்ட்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ரேவந்தெல்லாம் ஸ்கூலுக்கு போகணுன்னு அழுவான், இவன் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு அழறான். நான் அதையும் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அட்டாச் பண்ணிட்டு பாருங்கள். மழை பெய்யுதுன்னா ஆட்டோவில் போகலாம், காரில் போகலான்னு மாற்றி ஆப்ஷன் சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ சிரிப்பாக வந்துருச்சு. சின்ன வயசில் நான் அப்படி தான் சொல்லுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அப்பா மிலிட்ரி அப்படின்றதுனால டெல்லியில் இருந்தோம். ஸோ டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் வந்து படிச்சுட்டு இருந்தேன் நான். அப்போ வந்து எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்கிறப்ப எங்கள் ஸ்கூல் வேன் கிராஸ் ஆகிறப்ப நான் வந்து பார்த்து அழுவேனா. எங்கள் அம்மா வந்து ராஜின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ ராஜி என்னை ஸ்கூலுக்கு அனுப்புன்னு சொல்லி அழுவேன்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ ஒன்று மாதிரி தான் இருக்கான் அவன் மோஸ்ட்லி எல்லா விஷயத்துலையுமே அப்படின்றாங்க. ஸோ எனக்கும் அதெல்லாம் தோணுதுங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுலாம் பார்க்கறதுக்கு. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகணுன்னு அழறானே அப்படின்ட்டு. இது வந்து நம்ம லிஸ்ட்லேயே இல்லைடான்ற மாதிரி ரேவந்த் வியந்து பார்க்குறேன், என்னம்மா இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ துணியெல்லாம் காஞ்சிருச்சு. இப்போ சுவாமிக்கு விளக்கேற்ற டைமில் துணி இருக்க வேணாம் சொல்லி எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு டின்னர் தாங்க பண்ண போகிறேன். மெயினாக பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் வடக்கறி அண்ட் தோசை அப்புறம் இட்லி. ஸோ அதுக்காக நான் வந்து ஊற போட்டு வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை. ஒரு 2 கப் கடலைப்பருப்பை ஒரு 5 to 6 hours வந்து நீங்கள் நார்மல் வாட்டர்னால் போதும், இல்லை கொஞ்சம் ஹாட் வாட்டர்னால் ஒரு 3 hours ஊற வச்சா போதும். முருகர் ஃபோட்டோ நான் இப்போ வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு வேண்டுதல் மனசில் வச்சுருந்தேங்க. எனக்கு இந்த ரைட் காலில் வந்து கொஞ்சம் பெயின் இருந்துக்கிட்டே இருக்குது. அது என்னோடய ரெகுலர் லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப பாதிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ மனசுக்குள்ளே அவரை நினச்சிக்கிட்டு நான் வைக்கிற டைம் எனக்கு அது போகணுன்னு நான் நினச்சேன். பட் அது என்ன மேஜிக்னு தெரிலங்க. அவரை வச்ச 2 நாள்லேருந்து அந்த பெயின் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா மெடிசன் கொடுத்தாரு டாக்டர். அதனால் அந்த பெயின் வந்து ஒரு 90% கம்ப்ளீட்டாக போய் இப்போ கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு வந்து லீட் பண்ணுறது ஆரம்பிச்சிருக்கேன். அதான் சொல்லணும், எல்லாமே வந்து நம்பிக்கை தான். அதுவும் ஒரு மேஜிக், முருகர் நிறைய மேஜிக் பண்ணுறாருங்க.
பாருங்கள். ஸோ சுவாமிக்கு இங்கே விளக்கேற்றிக்கலாம், நிறைய மனசில் வச்சுருக்கேன் அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு, பார்க்கலாம் கடவுள் சக்தி கொடுத்தா பண்ணலாம். நம்ம குக்கீஸ் கூட நான் ஸ்டார்டிங்லேருந்து வேலை கொடுத்துட்ருக்கேன் இல்லைங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா நான் வந்து ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறேக்கா, பாசிட்டிவ் எனக்காக வேண்டிக்கோங்க, எல்லோரும் அதை நார்மலாக சொல்கிறது தான். பட் முடிச்சிட்டு மெசேஜ் பண்ணுவாங்க, அக்கா கன்ஃபார்ம் ஆகிடுச்சுக்கா, அக்கா நான் வீடு வாங்கிட்டேன்க்கா அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் அமைஞ்சிருக்கு தான் நான் சொல்லுவேன். எல்லாமே காலம் நேரம் தாங்க முடிவு பண்ணும். நம்ம ஒன்று கொடுக்குறதுனால அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். பட் ஆனால் வெயில் நம்ம லைஃப்குள்ளே வருதுன்னா கண்டிப்பாங்க அது நல்ல மாற்றத்தை கொண்டு வருது. ஸோ விவான் குட்டிக்கு ஒரு நல்ல ஒரு டைம், ஒரு நல்ல வந்து என்ன சொல்கிறது, குவாலிட்டியான டைம் கொடுக்கறதுக்கு தான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பிஸி பிளெண்டர் லெவல் 1 சொல்லிட்டு இந்த புக்கை வந்து செஞ்சு அமைச்சிருக்காங்க. எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க பாருங்கள். உங்களோட பேஜ் பார்த்திங்கன்னா ஹானா லேர்னிங் பிளாட்ஃபார்ம். ஆன்லைனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்கிறாங்க, ட்ராயிங் எல்லாமே எடுக்கிறாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி எஜுகேஷனல் புக்ஸும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன் விவானுக்காக. விவானுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு தான் நான் வந்து ஒரு பேஜும் கஸ்டமைஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸு, அப்புறம் ஷேப்ஸ் சொல்லிக் கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உனக்கு வந்து கலர்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், பாடி பார்ட்ஸு, அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ், இது எல்லாமே உனக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா பிக் அண்ட் ஸ்மால்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து பண்ணி கொடுத்தாங்க. விவானுக்கு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப பிடிக்குங்க. கொடுத்தா அழகாக செஞ்சுட்டு இருப்பான், பக்கத்தில் உட்காரும். நம்ம ஒன்று சொல்லி கொடுத்துரும் அப்படின்னு கரெக்டாக பண்ணிவிடுவான். ஸோ அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க 3 இயர்ஸ் 3+ இயர்ஸ் 2+ இயர்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பாக இவங்ககிட்ட இந்த புக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் வாங்கி அவங்களோட டைமை கொஞ்சம் குவாலிட்டியான டைமாக கொடுக்கலாம். அண்ட் இதெல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ப்ரீ ஸ்கூலுக்கு போகிறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏபிசிடி அப்புறம் பார்த்திங்கன்னா மற்றபடி அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் பேபிக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி அவங்களுக்கு இந்த மாதிரி எஜுகேஷனல் புக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ நீங்கள் இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். சத்தியமாக சொல்கிறேங்க, அந்த ஒரு 1 hour நான் அவங்க கூட உட்காரன்னு வச்சுக்கோங்களேன். 1 hour குழந்தை கண்டிப்பாக உட்கார மாட்டாங்க. பட் மேக்ஸிமம் 30 to 40 minutes வந்து குவாலிட்டியாக பண்ணுறான் பாருங்கள். அவனே வந்து எல்லாத்தையும் அவனே பிச்சு அவனே ஓட்டுறான். ஸோ எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ உங்கள் ஃபோனு டிவின்னு இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நடுவில் ஒரு நல்ல டைவர்ஷன் கொடுத்து அந்த டைம் குவாலிட்டியாக கொண்டு வந்து அந்த மைண்டை வந்து நல்லா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், அவனே எல்லாத்தையும் பண்ணுறான். ஸோ நாங்கள் வந்து எதுவுமே சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. அவன் அந்த பிக்சரை பார்த்து எடுத்து பண்ணுறான். 1-2 டைமில் வந்து நான் வந்து தலைகீழாக இருக்குன்னா மட்டும் நான் சொல்லுவேன், கரெக்டாக இந்த மாதிரி வைக்கணும் விமான் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பேசிக்காக சொல்லிக் கொடுக்குறது தான் மைண்டில் அவங்களுக்கு ஏறும். அதனால கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணுன்றதுக்காக நான் பக்கத்தில் நின்று அவன் கொஞ்சம் கைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன்னா அவன் பாட்டுக்கு அவன் அழகாக கரெக்டாக அந்த பிக்சரை பார்த்து ஒட்டிகிட்டு இருக்கான். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம இப்போ வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் கொடுக்குறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அண்ட் மெயினாக அவனுக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா பாடி பார்ட்ஸ். அந்த பாப்பா அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு அப்புறம் ஒட்டிட்டு ஒன்று ஒன்றா ஒட்டுவான் அவன். இந்த வீடியோ கொஞ்சம் பெரிய வீடியோ. ஸோ இந்த கிளைமேட்டில் சூடான ஒரு காஃபி ஒன்று அப்படியே அந்த பால்கனி வியூ ரசிச்சுட்டு குடிச்சிட்டு நம்ம வந்து குக் பண்ண போயிடலாம். ஸோ சொன்னாலே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலான ஒரு டின்னர் ஸோ ஹஸ்பண்ட்காக பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வடைக்கறிக்கு வந்து மாவு நல்லா வந்து வடை பதத்தில் அரைச்சிட்டு, அந்த வடைக்கு நம்ம அரைப்போம் இல்லையா, அது பதத்தில் அரைச்சிட்டு நம்ம வந்து இட்லி குக்கரில் வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். பொதுவாக வடைக்கறிக்கு வடையை வந்து நம்ம வறுப்போம் இல்லையா, எண்ணெயில் வறுத்து தானே பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் தேவையில்லை. இது ஹெல்த்தியான வடைக்கறின்னு சொல்லலாம். ஸ்டீம் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ நிறைய வாட்டி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவல் வடைக்கறி விட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து நம்புவீங்க. இப்போ நம்ம ஆவி பிடிக்கிறப்போ இட்லிக்கும் வந்து நான் ஊற்றிட்டு அடித்தட்டில் வந்து மாவு வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் வந்து இட்லி ஊற்றிட்டேன்னா 2 in 1 வேலை முடிஞ்சிடும். ஸோ இட்லிக்கு பார்த்தீங்கன்னா மாவு வந்து இன்றைக்கி வீட்டில் அரைக்கலைங்க. ஸோ கடை மாவு தான் வாங்கியிருக்கேன். ஸோ சடனாக ஹஸ்பண்டுக்கு வந்து வடைக்கறி சாப்பிடணுன்றப்ப மாவு வீட்டில் இல்லை. ஸோ கடை மாவு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு 2 கிலோ வாங்கினோம் அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஆனால் மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது சொல்லுங்கள், வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து மாவு வாங்கிட்டு வந்து ஊற்றியாச்சு. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு நான் போட்ட ரெசிப்பியில் 1 million வியூஸ் போன ரெசிபி வந்து வடை இல்லாமல் வடைக்கறி செய்வது எப்படி தான். ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்ல ரீச் இருந்தது. அப்போ நான் ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக பண்ணி காமிச்சிருப்பேன். இப்போ நான் டக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இட்லியே ஆவியில் இருக்குது. நம்ம இங்கே ஒரு வேலை முடிச்சல மல்டி டாஸ்கிங் பண்ணால் தான் இப்போலாம் டக்குன்னு வேலை முடியுது. ஸோ இந்த ட்ராஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்கறிலாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் போட்டு வச்சுருந்து இப்போ நம்ம ஷெல்ஃப் மாற்றிட்டோம். ஸோ இது நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சு
வச்சிடலாம். ஏன்னா இது வந்து டாய்ஸ் போட போகிறேன். இப்போ விமானோட டாய்ஸ் இப்போ இந்த புக்கில் நம்ம பார்த்தோம்ல, இதெல்லாம் ஒரு இடத்துல வச்சு அவனுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அவனோட திங்ஸ் எல்லாம் தனியாக வச்சு ஸோ அவனே வந்து எடுத்து யூஸ் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்காக தொடச்சிட்டு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ட்ரா பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கினேங்க. ஆமாம், மீஷோவில் தான் வாங்கினேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். மீஷோலேயும் அமேசான்லேயும் ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ரெண்டுத்துலையுமே அவைலபிள் இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வாங்கினது காரணம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ வந்து கரெக்டாக அந்த நம்ம குழந்தைக்கு டாய்ஸ் அவனோட புக்ஸ் வைக்கிறதுக்கு இது இன்னும் ஆப்டாக இருக்குது பார்க்குறது கலர்ஃபுல்லாக இல்லையா. ரொம்ப ஸ்ட்ராங்கெலாம் இருக்காதுங்க. நீங்கள் வந்து தூக்குனீங்கன்னா அது மேலே வந்து 3 தனியாக வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சர்வ் த பர்பஸ் அந்த ப்ரைஸுக்கு ஓகே. அண்ட் கிட்ஸுக்கு வந்து டாய்ஸ் வைக்கிறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஓகே தான். பட் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல்லாம் கண்டிப்பாக கிடையாது. அதான் சர்வ் த பர்பஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வாங்க வந்து இப்போ வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 வெங்காயம், ஒரு 3 தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த வடை வந்து ஸ்டீம் ஆச்சுல, அதெல்லாம் வந்து நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் கையில் உதுத்து இது மாதிரி பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், பூந்திக்கு பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருக்கணும். அதே மாதிரி சொன்னேன் இல்லையா, 3 வெங்காயம், 3 தக்காளி, இஞ்சி பூண்டு, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணிக்கு என்ன சேர்ப்போம் அதே தான், பட்டை, லவங்கம், அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் வந்து நான் எப்போவோ வாங்கினது, என்னோடய மசாலா பாக்ஸ்க்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எடுக்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்னன்னே தெரியாது. ஏன்னா அந்த ஷேப்பு அதில் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம குக் பண்ணுறது ரொம்ப நல்லா இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெசல்ஸும் கொஞ்சம் அழகாக இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு வந்து எனக்கு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு, நகை வாங்குறது அது பிடிச்சாலும் கிச்சன் ஐட்டம்ஸ் வாங்குறது இன்னும் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் அதே மாதிரி கிச்சன் ஐட்டம்ஸ் பிடிக்குமா, இல்லை அதை என்னப்பா சமைச்சிட்டு வரப்போகிறோம் அதுக்கு எதுக்குப்பா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், கொஞ்சோண்டு நம்ம சோம்புலாம் சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு நீங்கள் சால்ட் சேர்த்திங்கன்னா டக்குன்னு வதங்கிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ வெங்காயம் நான் அப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு 3மே ஒன்றா போடுறேன். போட்டுட்டு நல்லா வந்து வறுப்படுறதுக்கப்புறம் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். எதுக்குன்னா டக்குன்னு வறுப்படுறதுக்காக. சேர்த்துட்டு நல்லா அவனுக்கு அந்த கலர் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆகும் இல்லையா, அந்த டைமில் வந்து நீங்கள் தக்காளி சேருங்க. இல்லைன்னா பச்சையாகவே இருக்கும் வெங்காயம். இட்லிக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷன் வடகறி. அதை விட பார்த்திங்கன்னா செட் தோசை. ஜஸ்ட் நீங்கள் தோசை மாவுலேயே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தாளித்து விட்டு தோசை போட்டு பார்த்து இந்த வடகறி இந்த தொட்டுக்கு கொடுத்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வதங்கட்டும், மூடி போட்டு வச்சிடலாம். ஸோ நல்லா வந்து மேஷ் ஆகணும். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கு நம்ம வந்து மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். இந்த வடகறி வந்து செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்க. பார்த்தல அப்டேட்டாக இருக்கும், அதாவது பார்க்குறப்பவே சாப்பிடும் போல் இருக்கும், அந்த கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சள் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூனு, குட்டி ஸ்பூனாக இருந்தால் 2 ஸ்பூனுக்கு நம்ம வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் நம்மளுக்கு. வந்து அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட ஒரு நல்ல அதோட டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து வீட்டில் இருக்கக்கூடிய குழம்பு மிளகாய் தூள், நான் வந்து சாம்பார் பொடி சேர்க்குறேங்க. ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணேன். அதனால் வந்து 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கிறேன். செம்ம டேஸ்ட் இருக்குங்க. நீங்கள் என்னங்க வந்து வடக்கரில் போய் சாம்பார் பொடி சேர்க்குறீங்கன்னு யோசிப்பீங்கள்ல, பண்ணி பாருங்களேன். அந்த டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். ஸோ இப்போ கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாம், கொஞ்சம் மேஷ் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ 1 கப்பு நம்ம கடலை பருப்புன்றப்போ 2 கப்பு தண்ணி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா இப்போது 2 கப்பு தண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை நம்ம ஊற்றிடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் உப்புமா பண்ணுவீங்களா, அதே மாதிரி அந்த தண்ணியை ஊற்றிட்டு பேலன்ஸ் உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து உதுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கடலை பருப்பு, அந்த மேஷ் பண்ணோம் இல்லையா, அந்த கடலை பருப்போட பேஸ்ட்டை போட்டுக்கிட்டால் போதும். ஸோ இப்போ நல்லா கொதி வரட்டும், இது மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா பொலன்னு தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மூடி ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள், செம்ம வாசனையாக இருக்கும், நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த தண்ணி. ஸோ இப்போ வந்து நம்ம உதுத்து வச்சக்கூடிய கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். நிறைய பேர் வடக்கறி அவாய்ட் பண்ணுறதுக்கு காரணமே எண்ணெயில் பொரிச்ச வடையில் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸஸ் ஆயிலாக இருக்கும் அப்படின்னு தான். பட் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் இருக்கும், ஹெல்த்தும் இருக்கும். ஸோ கடைசியாக வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா வடக்கறி ரெடி ஆகிடுங்க. பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், அது மாதிரி சாப்பிட்றதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செட் தோசை வடகறி தான் நினைக்கிறேன். அடிக்கிற மழைக்கு சூடாக தோசையும் வடகறியும் செஞ்சு சாப்பிடுங்க, செமையாக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து இட்லி செஞ்சேன் இல்லையா, ஒரு 3 இட்லி தட்டில் வச்சுட்டு வடகறி வச்சுட்டு மாமியார் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன். இதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து உங்களோட கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. குக்கீஸ் வேணும் மறக்காமல் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.